வணக்கம் மக்களே! கொடைக்கானலோட சந்தை இப்போ புதுசா மாத்தியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூஞ்சிக்கல் வரைக்கும். இதில ப்ளூ கலர் கோடு போட்டிருக்கிறது வந்து சந்தை இருக்கிற ஏரியா. நாங்க வந்து சந்தைக்கு போனப்போ மூஞ்சிக்கல்ல பக்கத்திலேயே வாங்கிட்டு வந்துட்டோம். ஆரோ மார்க் போட்டிருக்க இடம் தான் மூஞ்சிக்கல் ஸ்டாப். அதுக்கு பக்கத்தில ஒரு சின்ன ரவுண்ட் போட்டிருக்கேன்ல, அங்கனக்குள்ள தான் நாங்க வாங்குற காய்கறி கடை இருக்கு. இருந்த சந்தையில சந்தை ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சு காய் வாங்குவோம். இப்போ வந்து ரொம்ப தூரமா மலை ஏற முடியல அப்படின்ற காரணத்தினால மூஞ்சிக்கல் ஸ்டாப்லேருந்து ஒரு 1 மினிட் தூரத்தில ஒரு கடை இருக்கு. அங்க ஒரு தாத்தா காய் வச்சிருக்காரு. அங்க வந்து தக்காளி, வெங்காயம், அந்த சில மசாலா பொருட்கள் மட்டும் இருக்கும். அத மட்டும் வாங்கிட்டு கிளம்பிருவோம். இந்த சந்தை ஒரு 4, 5 வாரமா தான் இங்கனக்குள்ள இருக்கு. ஏற்கனவே இருந்த சந்தை வந்து ரொம்ப வருஷமா இருந்தது. இப்போ 4, 5 வாரமா தான் இங்க நடந்துட்டுருக்கு சந்தை. இது டெம்பரவரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்றது தெரியல. வேற பக்கம் மாத்தி தருவாங்களா அப்படின்றது தெரியல. பார்க்கலாம். கொடைக்கானல் சந்தை விலாக் பார்க்கலாமா மக்களே? ஷாப்பிங்காக 2 பொருள் வாங்குறதுக்காக 4 பேர் போய்கிட்டு இருக்கோம். புயலும் மழையும் நினச்சிடாதீங்க, வெறும் மேகமூட்டம் மட்டும்தான். வாங்க பார்ப்போம். கொடைக்கானலில் பாதி பேர் சந்தைக்கு போகிறது, இல்லை வேற எங்கேயும் கடைக்கு எங்கேயும் போகிறது, டவுனுக்கு போகிறதா இருந்தால் நடந்து தான் போவாங்க. நாங்களும் சந்தைக்கு நடந்து தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற வழியில் அங்கனக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தோம். நாங்கள் போய்கிட்டு இருக்கிற இடம் என்னது அப்படின்னா ஹைஸ்கூல் ஸ்டாப். மூஞ்சிக்கல் ஸ்டாப்லேருந்து இங்கே முன்னாடி தான் சந்தை ஆரம்பிக்குது. இங்கே முன்னாடியே இருக்குது நாங்கள் காய் வாங்குற கடை. எங்கிட்ட போறான்னு சொல்லு. வெங்காயம் 1 கிலோ 50 தக்காளி கிலோ 20 வெங்காயம் வந்து 50 ரூபா சொன்னாங்க. ஆனால் 45 ரூபாய்க்கு தான் நமக்கு கொடுத்தாங்க. முன்னாடி ஒருத்தவங்க வாங்கினாங்க, அவங்களுக்குமே 45 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. நமக்கு 45 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. கிலோ 45 ரூபா அப்படின்னாலும் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது ஒரு 2 கிலோவா வாங்கி வச்சிடுறது. அப்படி தான் இப்போயும் வாங்கிட்டுருக்கேன். மக்களை கொடைக்கானல் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கொடைக்கானலில் வெங்காயம் வந்து 50 ரூபா சொல்லி 45 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. உங்கள் ஊரில் கிலோ எவ்வளோ அப்படின்றத சொல்லுங்கள். வெங்காயம் கிலோ 45 ரூபா அப்படிங்கிறது ஜாஸ்தியாக கம்மியா அப்படின்றதையும் சொல்லுங்கள். கொடைக்கானலில் ஜாஸ்தியாக கம்மியா அப்படின்றத சொல்லுங்கள். கொடைக்கானலில் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா மலை ஏறி வரணும்ல, அவங்களுக்கும் போக்குவரத்து செலவெல்லாம் இருக்குல்ல, அதனால் 45 ரூபா. இந்த தட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே 20 ரூபா தான். இந்த இஞ்சியும் 20 ரூபா தான். குட்டி குட்டியாக இருக்குது, இருந்தாலும் அது டீக்கு போதுமானது அப்படிங்கிறனால 20 ரூபாய்க்கு அது வாங்கியாச்சு. இன்னும் மல்லித்தலை கருவேப்பிலைக்கு வந்து 20 ரூபாய்க்கு தருவாங்க. 20 ரூபாய்க்கு இந்த மல்லித்தலை கருவேப்பிலை வந்து ஒர்த்தா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த அம்மா கையில் எடுக்கிற அந்த மல்லித்தலை கட்டு 30 ரூபா. அவங்க எடுத்ததுனால நானும் ஒரு 30 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டேன். 30 ரூபான்றது கம்மி தானே, அதனால் வாங்கியாச்சு. உங்கள் ஊரில் எவ்வளோ அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஒரு கிலோ தக்காளி 20 ரூபா சொன்னாங்க. 2 கிலோ வாங்கியிருக்கேன்.
கணக்கு பாருங்க. எவ்வளோ சொன்னாங்க? 2 கிலோண்ணே. 90 வருதா? 100க்கு 90 வருது. சரி, இது 2 கிலோண்ணே. 90 ரூபாப்பா. 60 ஒரு 100 90 ரூபா. அது 2 கிலோவா? 130. இஞ்சி ஒன்று, இது மல்லித்தலை கருவேப்பிலை இஞ்சி எவ்வளோ? ரூபாய்க்கு ஒரு கட்டு. தக்காளி எவ்வளோ இருக்கலாம்? 150 மல்லிகை ஒண்ணா? ஆமாம், 150 180 இது தனியாக வேற 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 180 200 மிளகா ஒண்ணா? அவ்வளோதான். மிளகா வாங்கிதா? ஆமாம், 200 ரூபா. பூவில் வந்து முல்லைப்பூ பிச்சிப்பூ ஏதாவது இருக்கும் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். எல்லாமே முடிஞ்சிருச்சான். ரோஜா மட்டும்தான் இருந்தது தலையில் கட்டி வைக்கிற மாதிரி. இது சாமந்திலாம் கட்டி வச்சு நம்ம பழக்கம் இல்லை, ஒரு பூ தான் வைப்போம். கட்டி வைக்கணும் அப்படின்னா ரோஸ் வாங்கி கட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினோம். 100 கிராம் 50 ரூபா. ஆனால் அவங்க அளக்கில் அதிகமாக தான் வச்சாங்க, 100 கிராமுக்கு மேலே இருக்கு. பூ வாங்கினேன், கட்டுறதுக்கு கயிறு வாங்கலை, அதாவது நூல்கண்டு வாங்கலை. அப்புறம் வெளியில் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் மக்களே, சந்தை விலாக் முடிஞ்சுது. இவ்வளோ தான் சந்தையில் வாங்கினோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.